வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. அதிமுகவுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் மக்கள் வந்து பெருசா பேச மாட்டாங்க. அது ரிப்பீட்டடாவும் பேசவே மாட்டாங்க. அது அப்படியே கடந்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எம்ஜிஆருக்கு 3 இல்ல 3க்கு மேலேயே பொண்டாட்டிகள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், திரும்ப திரும்ப வந்து கலைஞர் அவர்களுக்கு 3 பொண்டாட்டி. அதாவது அவங்களுடைய முதல் மனைவி ரொம்ப இளம் வயதிலே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு 2 மனைவி. அதுவும் அந்த காலகட்டத்தில அது ரொம்பவே சகஜமான விஷயம். ஏன்னா எம்ஜிஆருக்குமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 3, 4 பொண்டாட்டிகள் இருந்திருக்காங்க. ஏன் சீமானுடைய மாமனார் காளிமுத்து அவர்களுக்கு 2 மனைவி தான். ராமதாஸ் ஐயாவுக்கு 2 மனைவிகள் தான். இந்த மாதிரி இருந்த போதிலும் தொடர்ந்து வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களையே சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பிரிவிலேஜ் திமுகவுக்கு கிடையாது. எப்பயுமே அதிமுகவுக்கு அதிகம் உண்டு. அவங்க என்ன செஞ்சாலும் மக்கள் கடந்து போயிருவாங்க. ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சொல்லுவாங்க. ஆனால் A1 குற்றவாளியாக இருந்த ஜெயலலிதாவையோ இல்லை A2 சசிகலாவையோ சொல்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு ப்ரிவிலேஜ் வந்து இப்போ விஜய்க்கு கொடுக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா முற்போக்கு சக்திகள் கூட அவர் வந்து லைட்டாக அப்படி தட்டிட்டு தான் போகிறாங்க. அதாவது நம்மளுடைய குஷ்பு வந்து அவங்களுடைய அண்ணன் வந்து வடிவேலாக இருப்பார். அவரை வந்து அடின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சொல்லுவார். இவங்க வந்து அடிக்கிற மாதிரி அப்படி அடிச்சுட்டு போவாங்களே, அது மாதிரி தான் செய்கிறாங்க. இப்போ பதவி பிரமாணம் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வந்து அங்கே பின்னுக்கு தள்ளப்படுகிறது. அதை வந்து தலைவர் நம்ம திருமாவர்களிடமே கூட கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, முதல் தடவை தானே அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னோட பார்வை அதில் என்னவாக இருந்ததுன்னா, அவங்க யாரு கூடலாம் கூட்டணி வச்சுருக்காங்க, அவங்க ஒன்றும் புதுசாக நியமிக்கப்பட்ட கட்சிகளுடன் கூட்டணியில் சேர்த்துக்கல. காங்கிரஸ் விட்டுருங்க, அவங்களுக்கு வந்து 108 சீட்டு இருக்கும்போதே நீ போய் வந்து பதவி பிரமாணம் செய்யணும் அப்படின்னு கூட சொல்லிக்க தெரியாம தான் நாங்கள் வரோம் கூட்டணிக்குன்னு ஓடி போய் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸை வந்து அவங்க கிரியேட் பண்ணது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து தன்னை காமிச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சிருந்திருக்கும். அதை கெடுத்து விட்டதே காங்கிரஸ்ன்னு ஒரு இதுக்கு சொல்லலாம். இவங்க கூட்டணிக்கு அறிவு இல்லாமல் கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதை கூட சொல்லித்தர வக்கத்து போய் தான் காங்கிரஸ் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா, அப்புறம் வந்து சிபிஐ, சிபிஎம் இவங்க கிட்டையாவது விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு நம்ம வந்து பதவி பிரமாணம் செய்ய போகிறோம், அதுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும். ஆளுநர் வந்து வரனால யூஸ்வலாகவே தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் அவர்கள் பிரச்சனை பண்ணுவார். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்கள் இப்பவுமே கரெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்து இந்த மாதிரியான முற்போக்கு சக்திகளை அணுகலை இல்லையா? அதை ஏன் திரும்ப வந்து குறிப்பிட்டு பேசவே இல்லை? அது ஃபர்ஸ்ட் டைம் தானே அப்படின்னு கடந்து போறாங்க. இதே வந்து வேற யாராவது செய்திருந்தால் இப்படி நம்ம கடந்து போயிருப்போமா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. அதான் லைட்டாவே தட்டிட்டு போறாங்க. சரி, அதுவாது முதல் தடவை நம்ம கூட மன்னிச்சு விட்டுலான்னு விட்டுருவோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நேற்று ஒரு விஷயம் செய்கிறார் விஜய் அவர்கள். அதாவது முக்கிய பொறுப்பு, அரசு பொறுப்பில் வந்து ஒரு ரிக்கி பாண்டி அப்படிங்கிற ஒரு ஜோசியரை கொண்டு வந்து நியமனப்படுத்துகிறார். கொரோனாவிலிருந்து மீண்டு வரும்போது அந்த போஸ்ட் கொரோனா டைமில் நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கீழே போய் கடந்துச்சு. அப்போது ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனவுடனே 2021 யாரை நியமிக்கிறார் அப்படின்னா, அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்கள அது பொருளாதார ஆலோசகர்களாக நியமிக்கிறார். இப்போ விஜய் அண்ணா என்ன பண்ணியிருந்திருக்கணும், பெண்களுக்கு வந்து இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசி வந்தார், இல்லை ஊழல் அப்படின்னு சொல்லி பேசி வந்தார். அப்புறம் குழந்தைகளை வைத்து தான் ஓட்டு வாங்கினேன், நான் குழந்தைகளால் தான் வெற்றி அடைந்தேன்னு சொல்கிறாரு. இந்த 3 விஷயத்தில் எதுலையாவது ஒருத்தரை எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்கள ஆலோசகராக நியமிச்சிருந்துருக்கலாம். அதாவது குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய உணவு, ஆல்ரெடி நம்ம வந்து காலை உணவு, மதிய உணவு திட்டம் அப்படின்னு நிறைய கொண்டு வந்தால் கூட இன்னும் ஊட்டச்சத்தாக என்ன கொடுக்கலாம், அவங்க வந்து இன்னுமே வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இன்னும் முன்னேறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி கொண்டு வந்திருக்கலாம். இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக யாராவது ஒரு ஆலோசகரை அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்துருக்கலாம். இல்லை கல்வி சம்பந்தமான ஒரு ஆலோசகரை அங்கே கொண்டு வந்து நியமிச்சிருந்துருக்கலாம். இல்லை குழந்தைங்களை விட்டுருங்க, பெண்களுக்காக பாதுகாப்புக்காக அதாவது தொடர்ந்து ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தாங்க, நிறைய ஆப் இல்லைன்னா ஏதோ சம்திங் எனக்கு தெரியல, அந்த மாதிரியான ஒரு ஆலோசகரை வந்து நம்ம கொண்டு வந்து நியமனம் செய்யலாம் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டினாரா? இல்லை இவரே சொல்கிறார்ல, கஜானா காலி, சுத்தமாக தொடைத்து வழித்து வைத்து விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த மாதிரியாக யாராவது வந்து பொருளாதாரத்தில் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வைசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசகர் அப்படின்னு கொண்டு வந்து வச்சாரானா? இல்லை, ஜோசியம் பார்க்குறவரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து ஜோசியத்தை நம்புவாங்க, அதுவும் ரொம்ப பயங்கரமாக நம்புவாங்க, அதை வச்சு தான் முடிவெடுப்பாங்க அப்படின்லாம் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு நேஷ்னல் டிவிக்கு, அவர் பேர் கூட ஞாபகம் இருக்கவங்க போடுங்க, அவர் வந்து எல்லாருமே தண்ணி குடிக்க வச்சிருவார் இல்லையா, அந்த நபர்கிட்ட இவங்க வந்து இன்டர்வியூக்கு போகிறாங்க. அவர் இந்த கேள்வியை கேட்குறார். கேட்டதுக்கு ஜெயலலிதா வந்து அம்மையார் வந்து மழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லி மழுப்புறாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் மீது
ஒரு எண்ணம் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னா அந்த அம்மா வந்து எல்லாமே ஜோசியம் பார்த்துட்டு தான் செய்வாங்க அப்படின்னு இருக்கும். அந்த அம்மா கூட இது வரைக்கும் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸு இல்லைன்னா ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய எந்த நபரையும் இந்த கவர்னன்ஸில் ஒரு பதவி கொடுத்து அவங்க உட்கார வைக்கல, தனிப்பட்ட ஆலோசகராக கூட வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க மக்களுடைய வரி பணத்திலிருந்து ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு எதுவும் பண்ணாமல் ஒரு ஜோசியக்காரன் உங்கள் கூடயே சுற்றிட்டு இருந்தால் அவன் சொன்னனால நீங்கள் ஜெயிச்சீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஆளை கொண்டு வந்து இங்கே மக்களுடைய வரி பணத்தை கொடுத்து சம்பளமாக கொடுத்து உட்கார வச்சிங்கன்னா சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்லை அவனுக்கு வந்து வேறு ஏதாவது எக்ஸ்பர்ட்டு நிஜமாவே நிறைய வந்து அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதே போய் பேசுகிற ஜோசியத்தை தான் அம்மா ஜெயலலிதா பேரிலே அவன் செஞ்சுட்டு இருந்திருக்கான். ஜூனியர் வீடுன்னு நினைக்கிறேன், அது வந்து நேற்று சுத்தலில் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கொலை குற்றத்துலேயும் மாட்டியிருந்திருக்கான். ஏன் அம்மையார் அவர்களே இவன் ஒரு டுபாக்கூர் அப்படின்னு தான் தலையில் தட்டி அனுப்பி விட்டுருக்காங்க. அவன் சிங்கப்பூருக்கு ஓடி போய் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நபரை கொண்டு வந்து இப்போது அரசனையில் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா இது என்னது? கிட்டத்தட்ட மன்னர் ஆட்சி மாதிரி தான். ஜோசிக்காரங்களுடைய ஆலோசனையெல்லாம் கேட்டுட்டு மன்னர் வந்து ஆட்சி செய்ய போகிறாரா? இப்போ மழை வெள்ளம்லாம் வரும்போது ஜோசியர்கிட்ட கேட்பாருன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள், நான் போகலாமா போகக்கூடாதான்னு. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து இந்த 5 ஆண்டுகளில் ஒரு மழை வெள்ளம் அப்படின்னா மேயர் பிரியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்துடுவார், அதுக்கப்புறம் ஏன் முதல்வரே வந்து இறங்கி வேலை செய்வார், மற்றும் பல அமைச்சர்கள் வந்து அந்த மழை பெஞ்சிட்டு இருந்தால் கூட அதில் வந்து அவங்க போய் விசிட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவார் விஜய்? சும்மாவே 6 மணிக்கு மேலே வண்டி ஆட்டோ ஓடாது. அப்புறம் ஜோசியம் பார்த்து தான் வந்து அவர் வந்து நான் வருவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி தான் போர்வையை போத்திட்டு தூங்குங்கன்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டாருன்னா போர்வையை போத்தி தூங்கிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து உடச்சி விட்ருவாங்க, வெள்ளம் வந்துடும், அப்புறம் நம்ம சாக வேண்டிதான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, யோசிக்கணும்ல. ஜோசியக்காரன் என்ன சொல்லிடுவான் ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா அண்ணன் திருமாவை பற்றி நான் இங்கே சொல்லியாகணும். அவருடைய 99.99% அவர் என்ன பேசினாலும், இப்போ எல்லாம் 1990 அவர் பேச்சை நான் கேட்டுட்டு இருக்கேன். அவர் என்ன பேசினாலும் அவரோட நான் எம்பத்தைஸ் பண்ணுவேன். இந்த சூழலிலிருந்து இதிலிருந்து தான் அவர் பேசுகிறாருன்னு அவரோட இடத்தில் இருந்து நான் யோசிச்சு பார்ப்பேன். அதனால் எப்பயுமே வந்து 99.99% அவர் பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இருக்கும். ஒரு சில விஷயங்களில் எனக்கு வந்து நட்பு முரண் இருந்திருக்கு, அந்த சில கருத்துக்கள் எனக்கு வேறுபாடு இருந்திருக்கு. அதை நான் எப்பயுமே வந்து பேசாமல் கூட கடந்து போயிருந்திருப்பேன். இல்லாட்டினா நான் நினைப்பது சரியானு நான் இன்டர்வியூ எடுத்து கூட சில பேர் பேசுகிறதையும் நான் கேட்டு போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து உள் ஒதுக்கீடு அப்பவும் நம்ம வந்து தமிழ் புலிகள் கட்சி அந்த தோழரை கூப்பிட்டு முத்துக்குமார் அண்ணாவை கூப்பிட்டு நம்ம வந்து பேட்டி எடுத்து போட்டோம். அவங்களோட கருத்து என்ன, அப்புறம் இவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அதனால் வந்துட்டு எல்லாமே நான் வந்து ஒத்து போகிறதோ இல்லைன்னா நான் ஒத்து ஊதுறதோ கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தவறுதல் நடக்கும்போது நான் பெரும்பான்மையாக கடந்து போயிடுவேன். ஏன்னா 100% யாருமே வந்து சரியாக எல்லாத்தையுமே யோசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை அவங்க யோசிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு 100% சரியாக இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அவங்க கட்சி சார்ந்த நபர் தானே, அப்போ அவங்க எந்த பொறுப்பு கொடுக்கறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கடந்து போகிறார். அவங்க கட்சி சார்ந்த நபராக இருந்தால் அவங்க கட்சிக்குள்ளே ஏதாவது பொறுப்பு கொடுத்துருங்குமே தவிர மக்களுடைய வரிப்பணத்தில் அதுவும் ஆலோசகர் அப்படின்னு ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க. ஆலோசகருங்கிறது வேறு எந்த நபர்களையுமே நியமனம் செய்யவில்லை. இப்போ ஒரு 10 பேரை நியமனம் பண்ணியிருக்கோம், அதில் இவர் ஒருத்தர் அப்படின்னா கூட கடந்து போயிடுவோமோ என்னமோ. ஆனால் இவர் ஒருத்தரை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க, அவரும் ஜோசியக்காரன், அவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. என்ன சொல்லனே தெரில. அது அப்படி நம்ம ஈஸியாக என்னால் கடந்து போக முடியலை. இது தமிழ்நாட்டுக்கு பெரும் ஆபத்து. ஏன்னா இதே வந்து ஒருவேளை பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை மற்ற மாநிலங்களோ இல்லை ஒன்றியத்திலே பிஜேபி இந்த மாதிரி யாரையாவது கொண்டு வந்தால் நம்ம பார்த்துட்டு சும்மா இருந்திருப்போமா? கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டோம். ஏன் ஒரு சிம்பிள் விஷயம் சொல்கிறேன். டாக்டர் செந்தில்குமார் டிஎம்கேல இருந்த ஒரு அமைச்சர், அவர் வந்து என்ன பண்ணுவார்னா எங்கெல்லாம் வந்து அரசு கட்டிடங்கள் வந்து ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த பூமி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனர்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே பூஜை நடத்துனாங்க அப்படின்னா அது போய் வந்து கேட்பார், இது என்ன கவர்மெண்ட் தானே, அது என்ன ஒரு மதத்தை சார்ந்தவங்க மட்டும் இங்கே செய்கிறதா இருந்தால் 3 மதத்தையும் இல்லை இருக்கிற மதத்தை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து செய்யுங்க, அப்படின்னு இல்லை அப்படின்னா செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லைனா இன்னொன்று எடுத்துக்கோங்க, இப்போ பிஜேபி வந்து ஒரு ராக்கெட் விட்டால் கூட அதை வந்து எந்த நேரத்தில் போகணும், எலுமிச்சம்பழம் வைக்கணுமா வைக்கக்கூடாதா அப்படின்ட்டு பூஜை போட்டு தேங்காய் உடைச்சி தான் வந்துட்டு ராக்கெட்டை கூட அனுப்புவாங்க. அதை நம்ம எவ்வளோ நக்கல் பண்ணுவோம். அதாவது ஒன்றியம்ங்கிறது முக்கியமாக மோடி அவர்கள் அப்படிங்கிறது மதச்சார்பற்ற ஒரு தலைவராக இருக்கணும். அதே மாதிரி இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு.
அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து நம்ம ரிலீஜியஸ் பேஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுவோம்ல, அதே தான் இங்கே ஜோசியம்ங்கிறது ரிலீஜியஸ் பேஸ்ட் இல்லைனாலும் பெரும்பான்மையாக ஜாதகம் அப்படின்னு வச்சுட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் தான். இது ரிலீஜியஸ் பேஸ்ட்லேயும் வரும், அதையும் தாண்டி இது மூட நம்பிக்கையிலையும் வரும். அதனால் அண்ணன் திருமாவர்கள் அம்பேத்கர் இவ்வளோ படித்த நபராக இருக்கிறார், எல்லா விஷயங்களும் தெளிவாக இருக்கிறவர். இந்த கேள்வியை வந்து சரியாக புரிஞ்சுக்காம இல்லை என்னங்க அவங்களோட கட்சியில் ஆல்ரெடி வந்து கொள்ளடிச்சவன், மோசடி பண்ணவன், பெண் பாலியல் குற்றச்சாட்டில் உள்ளவன், அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்துக்காரன், இன்னும் என்னெல்லாம் இருக்குதோ குடிகாரன், இவங்கெல்லாம் தானே இந்த கட்சியில் இருக்காங்க. ஏன் ஜோசியக்கார அம்மாவே இருக்குது, அப்புறம் வந்துட்டு இவர் மட்டும் ஏன் ஜோசியக்காரா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி சொல்லிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா இது நியமனப்படக்கூடிய ஒரு பொறுப்பு, மற்றதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பு. இவர் போய் என்னோட கேண்டிடேட்டு நிறுத்துறாங்க, விஜய் போய் நிறுத்துறாரு, அது யார் என்ன, அவனுடைய பின்புலம் என்ன, அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவனோட பிஹேவியர்ஸ் என்ன, குற்றப்பின்னணி என்ன அப்படின்னு எதுவுமே மக்கள் பார்க்காம விசில் சின்னத்தை பார்த்து பார்த்து கூத்திட்டு அவங்களாம் எப்படியோ வந்து அமைச்சராக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அது மக்களோட தீர்ப்பு, சரி ஏற்றுக்கிறோம். இது மக்களோட தீர்ப்பு இல்லையே, இது விஜயோடைய பர்டிகுலர் வெரி ஸ்பெசிஃபிக்கான செலெக்ஷன் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம தானே முற்போக்கு சக்திகள், நம்ம தானே அங்கே கேள்வி கேட்கணும். அதை நம்ம கேட்காம இருக்கிறது தவறாக தான் எனக்கு படுது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே 99.99% வந்து உங்கள் அண்ணன் செய்கிறது சரியாக தான் இருக்கும், அவரோட பிளேஸ்லேருந்து எம்பத்தைஸ் பண்ணி தான் நீங்கள் பேசுவேன்ட்டு, அப்புறம் இந்த டாப்பிக்கே நீங்கள் கடந்து போகலாமே அப்படின்னு கேட்கலாம். இல்லை இதுதான் சாக்குன்னு, பாப்பா நேற்றே உனக்கு நான் சொன்னேன்ல திருமாவண்ணாவை பற்றி, நீ தானே வந்து கண்டுக்காமல் போன அப்படின்னு பழைய விஷயங்களை தூக்கிட்டு வந்தீங்க. யார் வந்தாலும் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கடமை, உங்களுக்கு பேச்சுரிமை இருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து என்னுடைய அண்ணனுடைய சிந்தனையும் செயலும் வந்து மாறிடும், இல்லை தப்பாக போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய படிப்பு, இன்டலெக்சுவல், அவருடைய சமூகத்திலேருந்து அவர் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறது, அவரோட சூழ்நிலையிலேருந்து நிறைய விஷயங்களை அவர் யோசித்து தான் மக்களுக்காக பேசுவார். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவர் கவனக்குறைவாலேயோ இல்லைனா வேறு விஷயங்களாலே பேசிட்டா கூட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு வந்து அவர் வந்து இதுக்கான விளக்கம் கொடுக்கலாம். அப்படி ஒரு வேளை கொடுக்கலனாலும் எனக்கு ஒரு சில நட்பு முரண்களில் சில விஷயங்கள் வந்து எனக்கு ஒத்து போகலான்னு சொன்னல, அதில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு தான் நான் போவேனே தவிர கண்டிப்பாக அண்ணன் திருமாவை வந்து நான் காழ்ப்புணர்ச்சியோடு பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா அவர் எது செஞ்சாலும் எனக்கு வந்து 99.99% சரியாக தான் பட்டிருக்கு. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்படி தான் யோசிக்கணுங்கிறக்காக சொல்லலை. என்ன மாதிரியே வந்துட்டு யாராவது வந்து ஏன் திருமாவண்ணா அப்படி பேசினாங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா மேபி இந்த புரிதல், இந்த பதில் உங்களுக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் அதற்காக திருமாவண்ணா பேசினாலே இந்த விஷயம் எனக்கு சுத்தமாக சரின்னு படலை, உங்களுக்கும் படலை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட்ஸ் போடுங்க.